அங்கு பேச்சுக்கு இடமில்ல. தாம்பத்தியம். அவங்க புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க. முதல்ல ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு ஒரே காதல் தான். ஹனிமூன் வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஊரு கண்ணு பட்டுடோம்ன்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. ஊரு கண்ணு பட்டுச்சோ இல்லையோ, ஒருத்தியோட கண்ணு பட்டுச்சு. அது வெளியால் கூட இல்ல, அவனோட சொந்த அக்கா. அவளுக்கு ஒரு மகள் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தா. அவளை தான் தம்பிக்கு கட்டி வைக்கிறோம் என்றது அவளோட ஆசை. ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல. அது சின்ன பிள்ளையிலிருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அதை போய் எப்படி கல்யாணம் செய்ய முடியும்? அதை பார்த்தாலே எனக்கு அக்கா குழந்தை ஏன் குழந்தை மாதிரி தான் தெரியுது. வேறு நல்ல இடத்துல கல்யாணம் நானே பண்ணி தாரேன்னு சொல்லி மறுத்துட்டான். ஆனா அக்காக்காரிக்கு அதை ஏத்துக்க முடியல. பிறந்த வீட்டில் ஒரு புடிமானம் வேணும்னா அங்க நம்ம மக இருந்தாதான் சரியா இருக்கும்னு நினைச்சா. ஆனா அது நிறைவேறலை. அதனால அவளுக்கு அவனோட சம்சாரமா வந்த அந்த பிள்ளையை பிடிக்கவே இல்லை. அப்ப வீட்டுக்கு வந்து ஏதாவது குட்டி காலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தா. இவனுக்கு அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையே தவிர அக்கா மேல ரொம்ப பாசம். அவங்க தான் இவனை எடுத்து வளர்த்தது. அதனால பாசமும் நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தான். இதுதான் அக்காக்காரி பயன்படுத்திக்கிட்டா. வீட்டுக்கு வராப்ப எல்லாம் தம்பிக்கிட்ட புகார் பண்ணுவா. உன் பொண்டாட்டி என்னையெல்லாம் மதிக்கிறதே இல்லை, கவனிக்கிறதும் இல்லைன்னு. அதனால 2 பேருக்கும் நடுவுல பூசலும் சண்டையும் வர ஆரம்பிச்சது. இது தூபம் போட்டு வளர்க்கிறதே அக்காக்காரிக்கு வேலையா போச்சு. அதனால சண்டை அதிகமாச்சு. இதுக்கு நடுவுல அவன் புதுசா ஒரு வீடு வாங்கினான். அதுக்கு கிரகப்பிரவேசம் வச்சான். எல்லாத்தையும் முறைப்படி அழைச்சான். அதுல ஒரு வில்லங்கத்தை அக்காக்காரி கொண்டாந்தா. பத்திரிகை வைக்க அவன் அவனோட பொண்டாட்டியை கூப்பிட்டான். அவ அதுக்கு உங்க அக்கா சும்மாவே சண்டை இழுக்கும், நான் வந்தா பிரச்சனையாகும், நீங்களே போய் பத்திரிகை வச்சுட்டு வாங்கன்னு இவன் பத்திரிகையோட போனான். அக்காக்காரிக்கு நல்ல வாய்ப்பாய் போச்சு. உன் பொண்டாட்டி மகாராணி வரலையான்னு கேட்டா. அதுக்கு அவன் அவளுக்கு வைத்த வலி. அதானே அவ புடிச்சுக்கிட்டா. எங்க வீட்டுக்கு வருதுன்னா வயிற்று வலிக்குமோ ராணிக்கு, எங்களை மதிக்கிறதே இல்லைன்னு விட்ட போட்டா. இவன் சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு வந்தான். விசேஷத்துக்கு முதல் நாளே அக்காக்காரி குடும்பத்தோட வந்துட்டா. இவன் எல்லோருக்கும் பட்டு சேலை எடுத்திருந்தான். அக்காக்காரி எல்லா சேலையும் பார்த்துட்டு அவனோட பொண்டாட்டிக்கு எடுத்த சேலை தான் வேணும்னு அடம் பிடிச்சான். இவன் சம்சாரத்துக்கு அழுகையே வந்துருச்சு. அது ஆசையா தேடி பிடிச்சு அவ வாங்கின சேலை. இவன் சமாதானம் பண்றப்ப பொண்டாட்டி கிட்ட அதை அக்கா கிட்ட கொடுத்துரு, உனக்கு இதை விட காஸ்ட்லியா நல்ல பட்டு புடவை வாங்கி தாரேன். இப்போதைக்கு அக்காவுக்கு வாங்கினதை நீ எடுத்துக்க. அந்த புடவைய அக்கா கிட்ட கொடுத்துருனான். அவன் ஒண்ணுமே பேசல. அந்த புடவையை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல தூக்கி போட்டா. எடுத்துக்க சொல்லுன்னு. அக்காக்காரி இதை பிடிச்சுக்கிட்டா. அவள் மரியாதையோட தட்டுல வச்சு தர சொல்லு. தூக்கி போட்டு பொறுக்கிட்டு போறதற்கு நான் பிச்சைக்காரி அல்ல, உன்னோட அக்கா. உன்னை தூக்கி வளர்த்தவளன்னு விட்ட போட்டா. இவன் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண ட்ரை பண்ணினான். அவ முடியாதுன்னுட்டா. நீ வேணா உங்க அக்காவுக்கு மரியாதையோட கொடுத்துக்கன்னு சொல்லிட்டா. இவன் வேறு வழி இல்லாம அவனே தட்டுல வச்சு கொண்டாந்து கொடுத்தான். அக்காக்காரி உடனே கோவிச்சுக்கிட்டு அழுகிய போட்டுவிட்டு கிளம்பிட்டா. என்னைய மதிக்காத வீட்டுல எனக்கு என்ன வேலைன்னு கோவம் தலைக்கேறிச்சு. நேரா பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒன்னாலதான் அக்கா கோவிச்சுட்டு போயிருச்சு, வா அவங்க வீட்டுல போய் சொல்லி கூப்பிட்டு வரலாம், எனக்கு அவங்க அம்மா மாதிரின்னு கெஞ்சினான். அவன் தீர்மானமா சொல்லிட்டான் முடியாதுன்னு. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அவ இவனை விட அதிகம் படிச்சவ, இவன் கொஞ்சம் கம்மிதான். நீ அதிகம் படிச்சதால திமிரா பேசுற, இதுவே படிக்காத பொண்ணுனா இப்படி பண்ணிருக்க மாட்டானான். அவ சொன்னா, நான் ஒன்னும் உன்னை கட்டிக்கவேன்னு ஒத்த காலில் நிக்கல, நீங்க தான் வந்து கெஞ்சினீங்க. அப்பவே சொன்ன எங்க அம்மா கிட்ட, உனக்கு படிப்பு கம்மின்னு வேணாம்னு கேட்காம கட்டி வச்சிட்டாங்க என்ன. இவனுக்கு தன்மானம் சுட்டது. ஆமா நான் படிக்காதவன் தான், நீ இப்ப கூட இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே போ உங்க வீட்டுக்குன்னு வெளியே தள்ள முயற்சி பண்ணினான். அவ மறுக்க 2 பேரும் கட்டி போரண்டு சண்டை போட்டாங்க. அதுல அவன் அவளை முடிய பிடிச்சி இழுக்க அவ வலி பொறுக்காம கைய கடிச்சு புட்டா. அவன் நாய் மாதிரி கடிக்கிறன்னு எட்டி உதைச்சான். அதுல அவ மயங்கிட்டா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தண்ணிய கிண்ணிய தொளிச்சு பார்த்தான். அவன் முழிக்கல. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணினான். அரை மணி நேரத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. வீட்டுக்குள்ள தரையில அவங்க மக கெடுக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. தண்ணிய மூஞ்சில தெளிச்சு தட்டி கொடுத்தாங்க. மெல்ல கண்ணை திறந்தா. அப்ப அவ சொன்னா, இவன் கூட நான் வாழ மாட்டேன் காட்டான்.
இவன் நடு ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான்னு அழுதா. அவங்களுக்கு அவனோட அக்கா விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்கான். அதனால புரிஞ்சுக்கிட்டாங்க. மகளை திட்டுனாங்க, நீ என்ன பண்ணுனேன்னு. அப்ப அவ கடிச்ச இடத்த காமிச்சான். பல்லு பதிஞ்சிருந்துச்சு. இப்படி நாய் மாதிரி கடிச்சா எப்படி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுன்னு சொன்னான். இதுக்கு நடுவுல அவனுடைய அக்காக்காரி விஷயம் தெரிஞ்சு வந்துட்டா. அவ வரத்திற்கும் இவ கடிச்ச இடத்த காட்டுறதற்கும் சரியா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஓன்னு அழுதா, என் தம்பிய நாய் மாதிரி கடிக்கிறாளுன்னு. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவரு சத்தம் கேட்டு வந்தாரு. அவருக்கு இந்த கூத்தெல்லாம் தெரியும் கொஞ்சம். அப்ப அக்காக்காரிக்கு வீட்டுல இருந்து அவ புள்ளைக போன் பண்ணுச்சு. எங்கம்மா போயிட்ட, ராத்திரியில எங்களுக்கு பயமா இருக்கு, உடனே வாமான்னு சொல்லுச்சு. இவ உடனே சரி நான் வரேன்னு உடனே கிளம்பிட்டா. அப்ப அவர் சொன்னாரு, தம்பி உங்க அக்கா தன்னோட குழந்தைகள் கூப்பிட்ட உடனே உன்னை அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிட்டா பாத்தியா? ஏன்னா அது அவளோட குழந்தை பாசம். நீ உனக்காக அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன் பொஞ்சாதி விட்டு கொடுக்கலாமா? உங்க அக்கா வேணும்னு சண்டையை வளர்க்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க அடிச்சுக்கோங்க, சண்டை போட்டுக்கோங்க, சந்தோஷமா இருங்க, அது உங்களுக்குள்ள இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. அப்போதான் குடும்பம் நன்றாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி கணவன் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா சமாளிக்கிறதுல தான் ஒரு பொண்ணோட சாமர்த்தியம் இருக்கு. புருஷன் இக்கட்டான நேரங்கள்ல இருக்கும்பொழுது கொஞ்சம் வளைஞ்சி சமாளிக்கணும்னு சொன்னாரு. அப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுது, தான் பேசினது நடு ராத்திரியில வெளியே தள்ள முயற்சிது தப்புன்னு. அதே மாதிரி தான் பேசினதுல உள்ள தப்பும் அவளுக்கு புரிஞ்சுது. ரெண்டு பேரும் தலை குனிஞ்சாங்க. சரி நாம கிளம்புவோம், இனிமே அவங்களே பிரச்சனை தீர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. ரொம்ப நன்றிங்கன்னு அவளோட அப்பா அம்மா சொன்னாங்க. அவ சொன்னா, அப்பா அம்மா நீங்களும் கிளம்புங்கன்னு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியே கிளம்புனவன அந்த வீட்டுக்குள்ள லைட் அமைஞ்சிருச்சு. அங்க பேச்சுக்கு இடம் இல்லை. மறுநாள் அக்காக்காரி வந்த உடனே அவ காலில் விழுந்து கும்பிட்டா அவன் பொஞ்சாதி. அப்ப அவ சொன்னா, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, என்னை உங்க மகளா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அக்காக்காரி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவளுக்கும் ஒரு மக இருக்கால. உறவுகளில் விரிசல் மற்றும் பிரிவினை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருப்பது. நீங்கள் ஒருவரை திருமணம் செய்து வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பீர்கள் உறுதி அளித்திருந்தால் அதை கண்டிப்பாக காப்பாற்றுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க விரும்பினால் தொடர்பு மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணை செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை உங்கள் மனதில் வைக்காதீர்கள். மாறாக அவரிடம் சொல்லுங்கள். முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு வரும் பொறுப்புகளை இருவரும் பிரித்து கொள்ளுங்கள். இதை செய்வதன் மூலம் உங்கள் துணையின் மனதில் உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும். இதனால் உங்கள் மீது அவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். மேலும் அவர் உங்களோடான உறவை நன்கு பராமரிக்க முயற்சி செய்வார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.